அஜ்மீர் ஹாஜா நாயகத்துடைய தர்பார், அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே சென்று அல்லாவை பற்றி சொல்லித்தராங்க. நீங்கள் அல்லாவை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாவை திக்ரு செய்யுங்க, அல்லாவை அடைந்து கொள்ளுங்கள், அல்லாவை புரிந்து கொள்ளுங்கள், அமல்கள்லேயே நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க, அல்லாவை விளங்காமல் இருக்கிறீங்க. ஷாவுல் ஹமீத் பாஷா நாயகம் அஜ்மீரில் நடத்துகிறாங்க. மக்கள் வரக்கூடிய இடங்களில் அல்லாவை பற்றி சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை. மக்கள் அவுலியாக்களுடைய தர்பார்களுக்கு வராங்க, அங்கே அவர்கள் துனியாவை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தேடிக்கொண்டு துனியாவுடைய கவலைகளில், துனியாவுடைய தேட்டங்களில், அந்த தேட்டங்களில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாவை சொல்லி தந்து அல்லாவை தேடக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஞானங்களை, இல்முடைய இர்ஃபானுடைய ஞானங்களை சொல்லித்தரதுக்காக சதகத்துல்லா அப்பா கிழக்கரையில் அடங்கியிருக்கக்கூடிய வலியுல்லா அவர்கள்தான் குதுபியா பைத்தை எழுதினது. யா குதுபா அலிஸ்ஸமா வல் ஹவுஸ், இந்த பைத்தை எழுதினவங்க சதகத்துல்லா. அந்த பைத்தை எழுதினவங்க ஷாவுல் ஹமீத் பாஷா நாயகத்தை ஜியாரத்து செய்கிறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தா நிறைய அனாச்சாரங்கள். நாம் இதையும் விளங்கணும். இப்போது தர்காக்கள், அவுலியாக்கள் தர்பார்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், ஜியாரத்துக்கு போகிறோம், அங்கே துவா செய்கிறோம், அவர்களுடைய பொருட்டால் நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்கிறோம். இதையெல்லாம் உண்மைதான். அதனால் அங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே சரிதான், அதில் எந்த தவறுமே இல்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லோருமே உயர்ந்த அவுலியாக்கள், எல்லோருமே ரொம்ப நல்லவங்க, அந்த அர்த்தம் ஆகிவிடாது. இப்போ தவறு அது எங்கே நடந்தாலும் தவறு தான். இப்போ சத்தியம் ஹக்கு அது எங்கே இருந்தாலும் அது ஹக்கு தான். இப்போ நம்ம இடத்துல அல்லாஹ் பற்றி பேசணும், அங்கே போயிட்டு அல்லாஹ் பற்றிலாம் பேசக்கூடாது இல்லை, அங்கே தான் அல்லாஹ் பற்றி பேசணும். அப்போ அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஜியாரத்துக்கு வராங்க, சதகத்துல்லா ஜியாரத்துக்கு அங்கே நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, அனாச்சாரங்கள்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஜியாரத்து பண்ணாமல் போயிடுறாங்க. ஜியாரத்து பண்ணாமல் ரிட்டர்ன் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல உறங்குறாங்க ஒரு காலம். அதான் ஷாவுல் பாஷா என்ன ஜியாரத் பண்ணாமல் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படி ஜியாரத் பண்ணாமல் போகிறீங்களே. அவங்க சொன்னாங்க இவ்வளோ அனாச்சாரம் நடக்குது. அப்போ பாஷா கேட்டாங்க, நீங்கள் ஒரு ஆற்றுல ஒழு செய்கிறதுக்காக போகிறீங்க, பார்த்தா தண்ணி இப்படி ஓடி வருது, ஆற்று தண்ணி சுத்தமான தண்ணி, அதில் நமக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஆள் இருந்து அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஒரு சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஒழு செய்வோமா? நமக்கு அந்த தண்ணி தான் இப்போ வரும் நம்ம பக்கம், அப்படி ஓடி வருது. நாம் என்ன செய்கிறோம், ஒழு செய்யலான்னு போகிறோம், பார்த்தா கொஞ்சம் முன்னாடி. அப்போ என்ன செய்வோம் கேட்குறேன், சட்டம் என்ன, மசாயில் என்ன? சதகத்துல்லாப்பா மிகப்பெரிய ஃபக்கீ, மார்க்க ஞானம் கற்றோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, இதில் என்ன மசாயில் ஒழு செய்யக்கூடாதா, அப்படி டைம் செஞ்சுட்டு போயிடணுமா? ஒரு சதகத்துல்லாப்பா கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அந்த தண்ணி ஓடிடும், ஓடுற தண்ணி தானே. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா அவர் போனதுக்கு பிறகு அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், ஓடிடும். அதுக்கு பிறகு அங்கே என்ன செய்யலாம், ஒழு செய்யலாம். அதுதான் சொன்னாங்க, அது மாதிரி அனாச்சாரங்கள் அது ஒரு பக்கம் நடந்தால் நடந்துட்டு போகுது, அதில் நீங்கள் கலந்துக்காதீங்க, அதில் நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் உங்களுடைய காரியம் என்ன, ஜியாரத், அதை ஜியாரத் செஞ்சுட்டு போங்க. இதில் இந்த சம்பவத்தில் பல படிப்பினை பாஷா சொல்லலை. அதெல்லாம் அனாச்சாரம் இல்லை, எல்லாமே சரிதான். யார் அங்கே என்ன அங்கே நடக்கக்கூடியது எல்லாமே சரிதான், எல்லாரும் சரியாக தான் செய்கிறாங்க அப்படி சொல்லலை. தவறாக இருந்தாலும் அது நாம் அதில் என்ன செய்ய தேவை, அதில் கலந்துக்கக்கூடாதே தவிர, அதே போல் அவங்க செய்கிறாங்களே அங்கேயே நடக்குது, அது சரிதான், நாமளும் இங்கே செய்வோம் அப்படி. அப்போ எங்கே சென்றாலும் நம்முடைய நம்முடைய ஞானத்தின்படி
அல்லாஹ் கொடுத்த விளக்கத்தின்படி அந்த இடங்களில் நாம் நடந்துக்கணும்.